நம்ம நாட்டுல பெரும்பாலான வணிகம் கடல் வழியா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேயா? சர்வதேச நாடுகளுக்கு நம்ம நாட்டுல இருந்து ஒரு பொருளை சரக்கை கொண்டு போகணும் அப்படின்னா அது ரொம்பவே சுலபம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள துறைமுகங்கள்ல ஆழம் அதிகமா இருக்காது அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இங்க வர முடியாது. ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா விழிஞ்சம் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை ஓபன் பண்றாங்க. திருவனந்தபுரத்துல விழிஞ்சம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த துறைமுகம் கட்டப்பட்டிருக்கு. 8867 கோடி ரூபாய் செலவுல கேரள அரசாங்கமும் சரி, அதானி குழுமமும் சரி, 2 பேருமே சேர்ந்துதான் இந்த துறைமுகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகேயா? இன்னைக்கு மே 2, 2025 இன்னைக்கு பாரத பிரதமர் இந்த துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இந்த துறைமுகம் 20 கிலோமீட்டர் தூரத்துல சர்வதேச கடல் வழித்தடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால, இந்த விழிஞம் துறைமுகம் இருக்கிறதுனால பல்வேறு நாடுகளுக்கும் சரக்கு கொண்டு போறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. இதுவரையே பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா சின்ன கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் அதை சிங்கப்பூர், கொழும்பு, துபாய் போன்ற நாடுகள்ல அங்க உள்ள துறைமுகங்கள்ல இறக்கி மறுபடியும் அங்க இருந்து பெரிய கப்பல்கள்ல ஏற்றி கொண்டு போவோம். இதனால பாத்தீங்க அப்படின்னா காசு செலவாணிச்சு, நேரமும் அதிகமானுச்சு. ஸோ இதை இப்போ சுருக்கிட்டாங்க. இந்த விழிஞம் துறைமுகத்து வழியா எல்லா சரக்குமே போவோம். இனி நம்ம அந்த கொழும்பு, சிங்கப்பூர், துபாய் பக்கம்லாம் போய் சரக்கை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. டைரக்டா இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, இந்த துறைமுகம் இங்க வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா பலருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூலி ஆட்கள் அதிகமா தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஹோட்டல், கேண்டீன், மால்கள், ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் வரும். ஸோ இதனால கேரளாவோட அடையாளம் மொத்தமாகவே மாறும். அடுத்த லெவலுக்கு கேரளா போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய கப்பல்கள் வந்து போடுறதுனால கப்பல்ல இருந்து கசிகிற கழிவு, எண்ணெய் கசிவு இதுகளால அந்த கடல் மாசுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. 1990ல யோசிக்கப்பட்ட இந்த துறைமுக பிளான் 2015ல தான் ஆரம்பிக்குது. 2024ல இது முடிச்சிட்டாங்க. அந்த 2024ல முடிக்கும்போது கூட பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிகள் எல்லாம் சரிப்படுத்திட்டு இப்போ 2025 மே 2, 2025 இன்னைக்கு இதை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த துறைமுகம் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா கடல் அரிப்பு ஏற்பட்டு அங்க உள்ள பவளப்பாறைகள், மீன்கள்லாம் இறந்து போச்சு, மீன்பிடி தொழில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, மீனவர்கள்லாம். 2022ல அந்த விழிஞம் துறைமுகத்துக்கிட்ட இருக்கிற மக்களும் சரி, கிறிஸ்துவ அமைப்புகளும் சரி, மீனவர்களும் சரி ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. இந்த துறைமுகம் எங்களுக்கு வேண்டாம், எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு அரசு வேலை தாரோம், உங்களுக்கு வீடு தாரோம், நீங்க மீன் பிடிக்கணும் அப்படின்னா அது தனியா இடம் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல சலுகைகளை அறிவிச்சு இந்த இடத்தை வாங்கி இந்த துறைமுகத்தை கட்டிட்டாங்க. நம்ம நாட்டுல உள்ள மும்பை, சென்னை, கான்க்லா, முந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 துறைமுகம் இருக்குது. இதில் முந்த்ரா தான் பெரிய துறைமுகம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா முந்த்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 60 லட்சம் கண்டெய்னர்களை ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க. இது ஒரு அதானியோட போர்ட்டு அப்படின்னு தான் இதையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ணியிருந்த இந்த விழிஞம் அப்படிங்கிற துறைமுகம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 லட்சம் கண்டெய்னர்களை ஹேண்ட்லிங் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2040 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் கண்டெய்னர்களை ஹேண்ட்லிங் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆட்டோமேட்டிக் அண்ட் ரோபோட்டிக் சிஸ்டம் அப்படின்னு இந்த விழிஞம் துறைமுகத்தை ரொம்பவே பெருமையா சொல்றாங்க. இந்த துறைமுகத்தினால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பல வேலைவாய்ப்புகளை உருவாகிறதுக்கு ஒரு புது தளமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்களோட வாழ்வாதாரம் மறுபடியும் சரி செய்யப்படுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது காலத்தோடையும் கவர்மெண்ட் வேலையும் தான் இருக்குன்னு நான் சொல்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.